السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், நம்ம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் முதல் விஷயமாக நம்ம கிப்லாவை முன்னோக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரெண்டாவது நியத்து வைக்கணும், அதாவது நாவால் மொழியாமல் நம்மளுடைய உள்ளத்தால் குறித்த நேரத்திற்கான தொழுகையை தொழுகிறேன் அப்படின்ற அந்த நியத்தை மனசில் நினைக்கணும், எண்ணணும். அடுத்ததான் ஆரம்ப தக்பீர் நம்ம செய்வோம். ஆரம்ப தக்பீர் தக்பீரத்துல் இஹ்ராம் அப்படின்னும் சொல்லுவோம், இல்லைனா தக்பீர் தஹ்ரீமா அப்படின்னும் சொல்லுவோம். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். உள்ளங்கைகளால் கிப்லா திசையை முன்னோக்கி, அதுக்கப்புறமா இரு கைகளையும் நம்மளுடைய தோல் புஜம், ஷோல்டரு இல்லைனா காது அளவுக்கு கையை உயர்த்தி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுதான் தக்பீர் தஹ்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். இதை இந்த தக்பீரை நாவால் மொழியணும், அது ரொம்ப அவசியம். சரியா? சரி, இப்போ தக்பீர் சொன்னதுக்கு பிற்பாடு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையை நெஞ்சில் கட்டுவோம் இல்லையா. கையை நெஞ்சில் கட்டுவோம். சில அறிவிப்புகளில் தொப்புகளுக்கு மேலோ கீழோ அப்படின்னு வருது. ஆனால் அதில் பலவீனமான செய்தி தான் இருக்குது அப்படிங்கிறது உலமாக்களுடைய கருத்து. ஆனால் நெஞ்சின் மேலே கையை வைக்கிறது அப்படிங்கிறது பலம் பொருந்தியதாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதையே நம்ம எடுத்துக்கலாம். நெஞ்சின் மேலே வைக்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா 3 முறைகள் இருக்குது. அந்த 3 முறையில் நம்ம எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? அதனால் தொப்புளுக்கு மேலோ கீழோ வைக்கிறவங்கள செய்யவே கூடாது அப்படின்னு நமக்கு தடுக்கிறதுக்கும் உரிமை இல்லை. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா அதுக்கும் ஹதீஸ் இருக்குது, ஆனால் பலவீனமானதாக இருக்குது அப்படிங்கிறது உலமாக்களுடைய கருத்தாக இருக்குது. ஓகேவா? ஹைர். இப்போது இந்த இதில் 3 விஷயங்கள் இருக்குது. நெஞ்சின் மேலே கையை கட்டுறது அப்படிங்கும் போது அதில் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப தக்பீர் சொன்னதுக்கு பிற்பாடு அவங்க வலது உள்ளங்கையை இடது உள்ளங்கையின் மேல் பகுதி மணிக்கட்டு முன்கை இது மேலே வைக்கணும். சரியா? அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேசிங் த ரைட் ஹேண்ட் ஓவர் த பேக் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரிஸ்ட் அண்ட் ஃபோர் ஆர்ம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப சிம்பிள் தான். வலது உள்ளங்கை மேலே இடது உள்ளங்கை, அதாவது வலது உள்ளங்கையை எது மேலே வைக்கணும்? இடது உள்ளங்கையின் மேல் பகுதி மணிக்கட்டு முன்கை இது மேலே வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ வலது உள்ளங்கையை நம்ம இடது உள்ளங்கையின் மேலே வைப்போம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அடுத்ததாக ரெண்டாவது முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது கையால் இடது கையை பிடிச்சு நெஞ்சின் மேலே வைக்கிறது. ஓகே, கிராஸ்பிங் த லெஃப்ட் ஹேண்ட் வித் த ரைட் ஹேண்டு. இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். மூன்றாவது முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது கையை இடது குடங்கையின் மீது பிடிக்காமல் வைக்கிறது. ஓகே, அதாவது குடங்கை அப்படின்னு சொன்னால் ஃபோர் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். பிளேசிங் த ரைட் ஹேண்ட் ஓவர் த லெஃப்ட் ஃபோர் ஆர்ம். சரியா? ஸோ இந்த 3 முறைகளில் நம்ம எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹைர், அல்ஹம்துலில்லா. ஸோ இந்த 3 முறை தான். தக்பீர் சொன்னதுக்கு பிற்பாடு வலது கையை இடது கையோட புறப்பகுதியில் படுமாறு வைக்கணும். அது நெஞ்சின் மேலே வைக்கலாம். சில பேர் தொப்புளுக்கு மேலோ கீழோ வைப்பாங்க. அது அது வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆதாரம் இருந்தாலும் அது பலவீனமானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 3 முறைகளில் நம்ம எந்த முறையை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததான் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம கையை இப்படி வச்சிட்டோம் அப்படின்னு ஓகே. அதுக்கப்புறமா நம்ம கால்கள் எப்படி இருக்கணும்? கையை நெஞ்சின் மேலே வச்சிட்டோம். நம்ம கால்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிற்கும்போது நம்மளுடைய இரு கால்களை ஒரேடியாக விளக்காமலும் இணைக்காமலும் நடுநிலையோடு நிற்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஓகேவா? அதாவது நம்மளுடைய கால்களை ஸ்ப்ரெட் பண்ணி வைக்காமையும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு வைக்காமையும் நம்ம நிற்கணும். இது அவசியமாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சில பேர் பக்கத்தில் தொழுகிறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கால்களை ரொம்ப இது பண்ணாமல் ஸ்ப்ரெட் பண்ணாமல்
அவங்கவுங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி நின்றுக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஏன்னா ஜமாத்தோட தொழுகும்போது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். இப்போது கால்களை எப்படி நிற்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டோம். கையை எங்கே வைக்கணும், காலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது நம்மளுடைய பார்வை எங்கே இருக்கணும். பார்வை எங்கே இருக்கணும்? தொழும்போது நம்ம பார்வை வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சஜ்தா பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்த தான் நோக்கி இருக்கணும். பார்வைகள் எங்கே இருக்கணும்? சஜ்தா செய்யக்கூடிய இடத்த தான் நோக்கி இருக்கணும். ஓகேவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, தொழும்போது தங்கள் பார்வைகளை வானத்தில் உயர்த்துகிறவர்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? இதை தவிர்த்து கொள்ள வேண்டும், இல்லையெனில் அவர்களின் பார்வை பறிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொழுகையில் திரும்பி பார்க்குறது கூடவே கூடாது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஓர் அடியானுடைய தொழுகை ஷைத்தான் அதன் மூலம் பறித்து செல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழும்போது அவங்க தலையை தாழ்த்தி இருப்பாங்க, ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப பணிவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பார்வை தரையை நோக்கி செலுத்துவாங்க. அதாவது சஜ்தா செய்யக்கூடிய இடத்தை நோக்கி தான் அவங்க பார்வை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சுன்னா. சிலர் வந்து தொழும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணை மூடிக்கிட்டு தியானிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க. மெடிடேஷனில் இருப்பாங்க இல்லையா, கண்ணை மூடிட்டு அந்த மாதிரி தொழுகையை நினச்சிக்கிட்டு செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் அனுமதி கிடையாது. நம்ம கண்ணை மூடிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சுன்னாவுக்கு மாற்றமான செயலாக மாறிடும். அதனால் நம்ம கண்களெல்லாம் மூடக்கூடாது. இதுலேயும் நம்ம கவனம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம வந்து பார்வை வந்து சஜ்தா செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ஓகே. அதோட நம்ம வந்து இப்போது முன்னால் உள்ளவங்கள பார்க்குறது அப்படிங்கிறது இருக்குது பார்த்திங்களா. நம்ம வந்து இதில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஜமாத்து தொழுகையில் இருக்கிறோம் அப்படின்னா முன்னால் உள்ளவங்கள பார்க்குறதுல தவறு இருக்கா அப்படின்னு கேட்டால் தவறு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொஹர் அசரில் வந்து ஓதுவாங்களா அப்படின்னு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேட்குற போது அதுக்கு வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க அவங்க ஓதுறாங்க, ஏன்னா அது வந்து அமைதியான தொழுகை இல்லையா, எப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாடி அசைவிலிருந்து இதை அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறாங்க, அதை வந்து இவங்க பார்க்குறாங்க. அப்போது முன்னாடி தொழுகிறவங்கள பார்க்குறதுல எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து காமனாக மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொழும்போது சில பேர் இடுப்பில் கையை வச்சுட்டு நிற்பாங்க. அந்த மாதிரி நிற்கக்கூடாது, அது வந்து தடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த 3 முறைகள், நெஞ்சில் மேலே கை வைக்கிறதுல 3 முறைகள் இருக்குது. அந்த 3 முறைகளை நம்ம எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய பார்வை வந்து அங்கே இங்கேயும் அலப்பாய விடாமல் சஜ்தா செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்க்குறது அப்படிங்கிறது சிறந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நிற்கும்போது நம்மளுடைய இரு கால்களையும் ஒரேடியாக விளக்காமலும் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமையும் ரொம்ப இணைச்சிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு நிற்காமையும் நம்ம வந்து நடுநிலையாக நிற்கணும். நம்ம இயல்புக்கு தகுந்த மாதிரி நின்றுக்கணும். ஜமாத்தோடு தொழுகும்போது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இடையூறு தராமல், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து அழகான முறையில் நின்று தொழுகணும். நம்ம நிற்கும்போது நமக்கான பேலன்ஸ் இருக்கிற மாதிரி நின்றுக்கிட்டால் போதும். காலை வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சுஜூது செய்யும் இடத்த வந்து நம்ம வந்து கீழே பார்த்த மாதிரி தான் நிற்கணும். பார்வையை வந்து வானத்தின் பக்கம் உயர்த்தக்கூடாது, திரும்பி பார்க்கவும் கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷனாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்.